இம்ப்ரூவிங் த ரோபோ அப்படின்ற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எபிசோடைய ஸ்டார்டிங்கில் கெமமாக்கி பேப்பரில் எதையோ ஒன்று வரைகிறான். யூமிக்கோ என்னது இதுன்னு கேட்கும்போது ரோபோட்டோடைய பார்ட்ஸை வரைஞ்சிட்டு இருக்கேன், ஏன்னா வருங்காலத்தை ஆள போகிறது ரோபோட் தானே அப்படின்னு கெமமாக்கி சொல்ல யூமிக்கோ ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பா. ஈவினிங் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பும் போது கெனிச்சி ராக்கெட்டை வச்சு ஜாலியாக விளையாடிட்டு இருப்பான். யூமிக்கோ உனக்கு ஒன்று தெரியுமா கெனிச்சின்னு சொல்லுவா. என்னதுப்பான்னு கேட்கும்போது கெமமாக்கி ரோபோட் செய்ய போகிறான்னு சொல்லும் போது ஏன் எனக்கு கூட தான் ரோபோட் செய்ய தெரியும்னுவா. யூமிக்கோ உனக்கு தெரியுமா அப்படின்னும் போது ஏன் தெரியாது, எங்கள் வீட்டில் ஒன்று செஞ்சு வச்சிருக்கேன்னு ஓய் ப்ளீஸ் எனக்கு அதை காட்டுன்னுவான். உடனே சிஷுமாரும் இதெல்லாம் விட்டு கேட்டுன்னு வந்து ஷின்சு கிட்ட சொல்லிடுவான், கெனிச்சி ஏதோ ரோபோட் செய்ய போறான். நம்மள அட்டோரியும் டிங்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பான். நம்ம ஷின்சுவும் நம்ம சிஷிமாரும் நவந்து தப்பிச்சு போயிடுவாங்க. இதுக்கு அடுத்த சீன் அட்டோரி ஷின்சுன்னு கூப்பிட்டா ஷின்சுவும் சிஷிமாரும் இருக்க மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் கெனிச்சியோட ரூமுக்கு வந்து பார்க்கும்போது கெனிச்சி அழகா ஒரு ரோபோட்டை செஞ்சு வச்சிருப்பான். இங்க வாங்க ஷின்சு சிஷிமாருன்னு கூப்பிடுவான். கெனிச்சி இந்த ரோபோட்டை ஒர்க் ஆகிறத பாருங்கன்னு ஒரு பட்டன் நமக்கும் அதில் லைட் வந்து கிளிச் ஆகி வரும். சிஷிமாரு இதெல்லாம் பார்த்துட்டு இது வாய்ப்பை கிடையாது இவன் செய்யலன்னு. ஆனால் ஷின்சோ வந்து இது நவுறு வச்சு காட்டுன்னும் போது கெனிச்சி இது நவுறாதே அப்படின்னுவான். அப்போ இது டப்பா வேஸ்ட் போட அப்படின்ட்டு சிஷிமாரும் சொல்யூஷன்ஸும் சொல்லுவான். இதெல்லாம் கேட்ட கெனிச்சி எனக்கும் அதை செய்யணும்னு ஆசை தான், ஆனால் என்னால் அதை செய்ய முடியாது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவான். இந்த நேரம்னு பார்த்து நம்ம யூமிக்கோ வீட்டுக்கு வந்துருவா. அப்போ நீங்களே நடக்கிற காமெடி எல்லாம் பாருங்க. அட்டோரி வா யூமிக்கோ அப்படின்ட்டு கெனிச்சி கீழே வா அப்படின்னுவான். உடனே கெனிச்சி வந்து யூமிக்கோ வந்துட்டாளா அப்படின்ட்டு பயங்கர ஷாக் ஆகிட்டு கையும் ஓடல காலும் ஓடல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுப்பான். அப்போ டக்குன்னு ஷின்சுவை பார்த்துட்டு அவன் கிட்ட போயிட்டு கொஞ்ச நேரம் நீ இந்த ரோபோட்குள்ளே நடி போதும் அப்படின்னு சொல்லுவான். ஷின்சுவும் சரி ஓகேன்னுட்டு ஒத்துப்பான். ஏன்னா இவன் காலெல்லாம் விழுவான். ஷின்சுவும் சரின்ட்டு ரோபோட்டுக்குள்ளே போய் நடிச்சுப்பான். ஒரு காக்கா அந்த ரெக்கையெல்லாம் வெட்டிக்கிட்டு அதோட ட்ரெஸ்ஸையே வெட்டிக்கிற மாதிரி காமிச்சு இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி இருக்கும். உடனே கெனிச்சி வா யூமிக்கோ, உடனே யூமிக்கோ ரோபோட் செஞ்சுட்டியா அப்படின்னுவா. உடனே கெனிச்சி அதெல்லாம் எப்பயோ ரெடி வந்து பாருன்னும் போது ரோபோ இங்கே வா அப்படின்னு சொல்லுவான். உடனே ரோபோட்டும் அப்படியே நடந்து வரும். இதெல்லாம் பார்த்து யூமிக்கோக்கு அல்லு இருக்காது, இது ரோபோட்டா அப்படின்ட்டு பாப்பா. உடனே நம்ம கெனிச்சி இது ரோபோட் தான், இவளுக்கு ஹலோ சொல்லு அப்படின்னுவா. உடனே இந்த ரோபோட்டும் ஹலோ அப்படின்னு சொல்லும். யூமிக்கோவும் ஹலோன்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் கெனிச்சி இந்த ரோபோட்டை நானே செஞ்சா ஹலோ சொல்லணும். உடனே ரோபோட் ஹலோ சொல்லு. யூமிக்கோவும் ஹலோ இது ரொம்ப கியூட்டா அழகா இருக்குன்னுவா. ஆமா இது நான் உருவாக்குறதா செப்பின் எப்படி இருக்குன்னுவா கெனிச்சி. உடனே யூமிக்கோ கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணி கேட்பா, இதை நான் ஒரே ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு எடுத்துட்டு போனோமான்னு. அம்மா கெனிச்சிக்கெல்லாம் அல்லு இருக்காது, ஐயோ அதில் ஷின்சு இருக்கான்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவாளோன்ட்டு. முடியாது நீ என் ஃப்ரெண்டு தான், ஆனால் இதெல்லாம் உனக்கு தர முடியாது அப்படின்னுவா. அப்பப்போ நான் போய் கெமமாக்கிட்டே கேட்டுக்கிறேன்ட்டு கர்வமாக கிளம்புவா. வேற வழி தெரியாத கெனிச்சி சரி ஓகே கொடுக்குறேன் வா அப்படின்னுவா. அப்போ நீ கொடுப்பதானே அப்படின்னுவா. வேற வழி அப்படின்ட்டு மனசுக்குள்ள கெனிச்சு திங்க் பண்ணிட்டு எடுத்துன்னு போனுவான். ஷின்சு வேணாம் ஐயோ அப்படின்ட்டு திங்க் பண்ணிட்டு யூமிக்கோ கூட தெருவில் நடந்து போயிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷின்சுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. உள்ள ஒரு ரோபோட் மாதிரி எவ்வளோ கஷ்டப்படுறான்றதை அழகாக காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் உட்காந்து கயிறு வச்சு விளையாடுற ஒரு விளையாட்டு மாதிரி விளையாடிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் யூமிக்கோ ஜாலியாக இருக்கு ரோபோட் அப்படின்ட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருப்பா. அப்பதான் நம்ம ஷின்சுக்கு ஐயோ வயிறு பசிக்குதே அப்படின்ட்டு பார்த்துட்டு இருப்பான். அந்த நேரத்தில் சிஷிமாரும் கெனிச்சியும் வந்துட்டு ஐயோ ஷின்சு வேறு உள்ள இருக்க மாட்டிக்க போறான் போது ஷின்சு வயிறு பசிக்குது எதனா சாப்பிடணும்ட்டு டக்குன்னு அந்த டப்பாவை தூக்கிட்டு அங்கே டேபிள் மேலே இருக்கிற 2 ரஸ்கை பார்ப்பான். அந்த ரஸ்கை பார்த்துட்டு உடனே கெனிச்சியே சாப்பிடாதுன்ட்டு ஜன்னலை பக்கம் தட்டிட்டு இருப்பான். ஆனாலும் நம்மளுடைய ஷின்சு எடுத்து ஒன்று சாப்பிடுவான். யூமிக்கோ வேற யாருக்கும் ஃபோன் பண்ணிட்டு இருப்பான். நம்ம ஷின்சும் சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டாக இருக்கு அப்படின்னு திரும்பி எடுத்து க்ளோஸ் மாட்டி எல்லாத்தையும் ரெடி ஆகிக்குவான். அதுக்கப்புறமா நம்மளுடைய யூமிக்கோ கெமமாக்கி ஃபோன் பண்ணிட்டு கெமமாக்கி நம்மளுடைய கெனிச்சி ஏதோ ஒரு ரோபோட் செஞ்சிருக்கானா வா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு. உடனே கேட்ட கெனிச்சிக்கெல்லாம் அல்லு இருக்காது. அட்டோரி கிட்ட போயிட்டு அட்டோரி எனக்கு ஹெல்ப் பண்ணுன்ட்டு கதருவான். என்னன்னு சொல்றா, நான் ஷின்சுவை ரோபோட்டாக்கி யூமிக்கோ வீட்டுக்கு அமிச்சிட்டு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணும் போது அதுவும் தப்பு. அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு போது ப்ளீஸ் பண்ணி கேட்பான். கெனிச்சி இல்லை கெமமாக்கிலாம் ஐயா அவனாவது உருவாக்குறதாவதுன்னுவான். இன்னைக்கு அவன் வண்டவாளத்தை தண்டவாளாக்கணும்னு பேசிட்டு இருப்பாங்க. நம்ம அட்டோரி பயங்கர ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா யூமிக்கோ வீட்டுக்கு போயிருப்பான். அதுக்குள்ளேயே கெமமாக்கியும் கியோவும் வந்து பார்த்தீங்கன்னா யூமிக்கோ வீட்டுக்கு ரீச் ஆயிருப்பாங்க. ரொம்பவும் கஷ்டப்பட்டு நமக்கு அட்டோரி ஓடியாந்து அந்த ஜன்னலை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி அப்புறம் வந்து ஷின்சு இங்கே வா ஷின்சு அப்படின்னுவான். அட்டோரியன்னா அப்படின்ட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் மாறிப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெமமாக்கி வந்துருவான். ஸோ கெமமாக்கி வந்துட்டு இது என்னது அட்டைக்கு மேலே குண்டான கொத்து வச்சிருக்கான உடனே செம காமெடி சீனு. ஐயோ எப்படியே வந்துட்டு ஷின்சோ நிட்டு இருக்கும் போது கெமமாக்கி இதெல்லாம் ஒரு ரோபோட்டா அப்படின்னும் போது ரோபோட் டான்ஸ் ஆடு அப்படின்னுவா யூமிக்கோ. டான்ஸ் தானே நான் ஆடி காட்டுறேன்ட்டு டான்ஸ் கட்ட கெமமாக்கிலாம் அல்லு இருக்காது. பாஸ் நம்மளோட அலரும் கெனிச்சி மாட்டிக்கிட்டப்போ அவ்வளோதான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பான். இல்ல இது உண்மை கிடையாது, இது நான் வண்டவாளத்தை தண்டவாளமாக கொண்டு பிடிச்சி அதோட தலையை பிச்சு எடுத்துருவான் தலைவன். உள்ள பார்த்தா மொத்தமும் மெக்கானிசமாக இருக்கும். அல்லு இருக்காது. யூமிக்கோலாம் ஏன் இப்படி பண்ண அப்படின்ட்டு பார்க்கும்போது மொத்தமும் மெக்கானிசமாக இருக்கும். பார்த்து எல்லாருக்குமே அல்லு கிளம்பிடும். இது எப்படி சாத்தியம், இந்த நாளுக்கான எப்படி இதெல்லாம் செஞ்சான்ட்டு அல்லு கிளம்பும் கெமமாக்கிக்கலாம். அதுக்கப்புறமா யூமிக்கோ ரொம்பவும் டென்ஷன் ஆயிடுவா. இப்போ நம்மளுடைய ஆட்கள் எல்லாம் சிரிச்சிட்டு இருப்பாங்க. துணியில வரைஞ்சுதான் அவன் ஏமாத்தறியா முட்டா பையன் ஏமாந்துட்டான் அப்படின்னும் போது அவன் சிரிக்கணுமே, ஏதோ திருவிழா கூட்டத்தில் காணாம போனவன் எப்படி பயப்படுவானோ அந்த மாதிரி அட்டோரி எப்படி உள்ள இருந்தான்றதை விஷுவல் பண்ணி காட்டுவாங்க. ஆமா அவன் பயந்தது திருவிழாவில் ஒரு பையன் குறைஞ்சு போன மாதிரி தான் இருந்ததுன்ட்டு இந்த எபிசோட சூப்பரிஸ்டிக்காக முடிச்சிருக்காங்க. நீங்க அட்டோரி பார்ப்பீங்கன்னா சப்ஸ்கிரைப்.